டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பாம்பன் கடலில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பல மீட்டர் தூரத்திற்கு முன்னாலே இரும்பு தடுப்புச் சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் பகுதி பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் பாலம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது. பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க தமிழகம் வருவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி புனித ராம நவமி நாளில் தமிழ்நாட்டில் எனது சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்திருப்பதை நான் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீ அருள்மிகு ராமநாத சுவாமி ஆலயத்தில் பிரார்த்தனை நடத்த இருப்பதாகவும் 8300 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். ரயில்வே துறையின் 18,658 கோடி மதிப்பிலான 4 திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் தண்டவாள பணிகளுடன் கூடுதலாக 1247 கிலோமீட்டர் தொலைவிற்கு தண்டவாளங்களை அமைக்க 4 திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. மகாராஷ்டிரா, ஒடிஷா, சத்தீஸ்கர் ஆகிய 3 மாவட்டங்கள் உட்பட 15 மாவட்டங்கள் இந்த திட்டத்தால் பயன்பெறும். சனாதன தர்மம் இந்தியாவின் அடையாளம் என ஆளுநர் RN ரவி பேசியிருக்கிறார். ராமன் நவமியை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் கம்ப ராமாயண திருவிழா நடைபெற்றது. இதற்கு ஆளுநர் தலைமை தாங்கினார். இதில் 40க்கும் மேற்பட்ட கம்பர் கழகங்கள், 35 தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். நமது நாட்டில் ராமரின் கதைகள் அனைத்து இடங்களிலும் ஒலித்து வருவதாக அப்பொழுது ஆளுநர் குறிப்பிட்டார். ராமர் ஒவ்வொரு குடிமக்களின் இதயத்திலும் வாழ்ந்து வருவதாகவும் தெருக்கூத்து, நாடகங்கள் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் ராமரின் பெருமையை நம் முன்னோர்கள் பொதுமக்களிடம் எடுத்துச் சென்றிருப்பதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசு கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டம் நேர விரயம் என சீமான் கூறியுள்ளார். சாதி உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆஜராக சீமான் திருவண்ணாமலை வந்திருந்தார். இந்த வழக்கு வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், நீட் தேர்வு திமுக கூட்டணியில் இருந்தபோது காங்கிரஸ் கட்சியால் கொண்டு வந்தது என்றும், நீட் ஒழிப்பு போராட்டம் தேர்தலுக்கு போடப்படும் நாடகம் என்றும் சீமான் சாடினார். கள் என்பது மது அல்ல என்றும், அது ஒரு உணவுப் பொருள் என்றும் சீமான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கொண்டுவரும் முடிவை மத்திய அரசு அவசரப்பட்டு மேற்கொள்ளாது என்றும், நீண்ட ஆலோசனைக்கு பிறகே அமல்படுத்தும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நிர்மலா சீதாராமன், 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே ஒரே நாடு ஒரே தேர்தல் செயல்முறையை குடியரசுத் தலைவர் தொடங்குவார் என நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இது ஒரு புதிய முயற்சி என்றும், தேர்தல் ஆணையத்திற்கு இந்த சட்ட திருத்தத்தால் அதிகாரம் கிடைக்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் 2 நாட்களுக்கு பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடும் வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மலையோர பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டுவதால் 2 நாட்களுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் கள ஆய்வுக்காக சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அங்குள்ள அரசு கல்லூரிக்கான புதிய கட்டட திறப்பு உள்ளிட்ட 497.51 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். 130.35 கோடி மதிப்பிலான 56 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 15,634 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கி உரையாற்றுகிறார்.
விஜய் இதுவரை மக்களுக்காக என்ன செய்துவிட்டார் என அமைச்சர் கோவி செழியன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவை எதிரி என்று சொல்ல அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி தருவேன் என ஒன்றிய அரசு கூறிய போதிலும் அதை மறுத்தவர் முதலமைச்சர் என்றும், இந்தியை ஏற்க மாட்டோம் அதுதான் திமுகவின் கொள்கை என்றும் முதலமைச்சர் கூறியதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நேற்று வந்தவர்கள் எல்லாம் முதலமைச்சராவேன் என்று சொல்கிறார்கள். நேற்று கட்சி தொடங்கியவர்கள் இன்று முதலமைச்சராவேன் என சொல்வது ஒரு கனவு என்றும் கோவி செழியன் கூறினார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். வக்ஃப் திருத்த சட்டம் எதிர்காலத்தில் மற்ற சமூகங்களை குறிவைப்பதற்கான ஒரு முன் உதாரணம் என செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முஸ்லிம்களை ஓரம் கட்டி அவர்களது தனிப்பட்ட சொத்து உரிமைகளை பறிப்பதே இந்த சட்டத்தின் நோக்கம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். RSS பாஜகவின் இந்த தாக்குதல் இன்று முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்டிருப்பதாகவும், எதிர்காலத்தில் மற்ற சமூகங்கள் குறிவைக்கப்படும் என்றும் செல்வ பெருந்தகை எச்சரித்திருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.